ஹாய் விஷால். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. சாமி பேரெல்லாம் டிபியில் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படிலாம் பேட் கமெண்ட் போடுறீங்க சொல்லுங்கள். ஆமாம், என் மூஞ்ச இருக்கு பார்க்கறது இருக்கணும்டா பண்ணாடா. உன் மூஞ்ச போய் கண்ணாடியில் பாடுற முதல்ல. அடுத்தவங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் முகர கட்டிங்களை பார்த்துட்டு வந்து போடுறா புறம்போக்குங்களா. ஏன்டா உயிரை எடுக்கிற பேட் கமெண்ட் நாயே? எதுக்குடா இங்கே வந்து கமெண்ட் பண்ணுற? லைவ் வர பிடிக்கலாம் வெளியில் போடா புறம்போக்கு. சாப்பிட்டாச்சு தேவை. எப்போ வந்தாலும் வந்துடுறீங்க. ஆச்சு வச்சுன்னா வாசலே உட்காந்துருக்க மாதிரி வந்துடுறீங்க பேட் கமெண்ட் போகிறதுக்குன்னு. உங்களுக்குலாம் சூடு சொரணை கிடையாது. நீ தாண்டா ஸ்ரீராம் தொடப்ப கட்ட பேரை வச்சுட்டு வரான் சாமி பேரா தேடி புறம்போக்கு. நல்லா இருக்கேன் எஸ்கே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லி பேசுறதும் கூட எனக்கு புரியல. நீங்களாம் என்ன ஜென்மங்கடா. ஹாய் ராஜதுரை. லைக் போடாதவங்க ஐடிக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. சாமிக்குன்னு ஒரு மரியாதையாக கொடுக்க மாட்டேறீங்க. எப்படி இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்களாம் உங்கள் அம்மா அப்பா கிட்டே என்ன பேசுகிறீங்க, என்ன பழகுறீங்க, எனக்கு சத்தியமாக புரியல. உங்கள் குழந்தைங்கிட்ட நாளைக்கு என்னதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க, அடுத்தவங்கக்கிட்ட எப்படி மரியாதையாக நடந்துக்கணுன்றது எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த மாதிரி முகம் தெரியாத ஒருத்தவங்கக்கிட்ட போய் முறை பேசுகிறப்ப இவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. அப்போ குழந்தைங்கிட்ட என்ன சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க? நாளைக்கு உங்கள் பசங்க வளர்ந்தா அவங்க எப்படி வந்து வெளியில் மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க? நாளைக்கு உங்களை எப்படி நடத்துவாங்க? வெளியில் மற்றவங்க நடக்கிறது இருக்கட்டும், அது கூட பிரச்சனை கிடையாது. பெற்றவங்களை உங்களை எப்படி நடத்துவாங்க? அவங்க உங்கள் வயசான காலத்தில் அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் நல்ல விதமாக வளர்த்தா தானே நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. ஆரம்பமே சரியில்லைன்னு சொன்னால் பெற்றவங்க சரியாக வளர்க்கலை, இந்த மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எப்படி வளருவாங்க? ஏன்னா இப்படி இருக்கீங்களா? ராஜதுரை சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா? திருத்த முடியாது. திருப்பி அடுத்து ஒரு புறம்போக்கு. ஏண்டா மரியாதையாக போடுறா கமெண்ட நாயே. ஒன்று மாதிரி அரைகுறைக்கு தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன் தம்பி. வாங்க ஹண்டர். வரும்போதே சும்மா அதிர்து இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்க. லைவ் வந்தாலே நான் கத்த வைக்கிறாங்க, முடியலை, தலையே வெடிக்குது. இதோ அடுத்து நிற்கிறேன் பாரு. இன்னும் போலையா? ஏன்டா சூடு சொரணை இல்லாதவனே இவ்வளோ தூரம் கேட்குறேன். இன்னும் வெக்கமாகவே இருக்காதாச்சு. இங்கே தான் உட்காந்துருப்பேன். என்ன ஜென்மம். என் புறம்போக்கு உங்கள் அம்மாவில் போய் கேள்ற போடாடி. உங்கள் அம்மாவை கேளு, உங்கள் அக்கா தங்கச்சிங்களை கேள்றடே போட. அவளுக்கு பொண்ணு தானா இல்லை வேற எதாவது வேற போடாடே போட. பேரை முதல்ல வச்சுட்டு வந்துடா புறம்போக்கு போட. நான் சென்னைங்க. ஏன்டா உங்கள் அம்மா அதை போய் எவளுக்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்களை காட்டிட்டு உட்காந்துருப்பாடா உங்கள் அம்மா. அதை போய் பாருடா, இலவசமாக உன்னை பெற்றுருப்பாள்ல, அவகிட்டே போய் பாருடா போட. துரை என்ன சாப்பிட்டீங்க? ராஜதுரை மரியாதையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா மரியாதையாக நான் பேசுவேன். இல்லைன்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான்டா பேசுவேண்ணா. ஹாய் விஜய். உன் அக்காக்கிட்டையும் உன் தங்கச்சிக்கிட்டே இந்த மாதிரிலாம் பேசினா இப்படி தான் எடுத்த வாய்க்கில் இன்னொருத்தவங்க தப்பாக கமெண்ட் பண்ணாக்கா பார்த்துட்ருப்பீங்களாடா டேய். மரியாதை நீங்கள் கொடுத்தா தான் நாளை பின்னாடி உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் தானே, வீடியோ தானே, லைவ் தானே, இஷ்டத்துக்கும் கமெண்ட் பண்ணலாம், ரீல்ஸ் தானே, யாருக்கு என்ன தெரிய போதும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கும் ரோட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ என்ன பிடுங்குவீங்களா போயிட்டு? ஹாய் ராஜு.
திருப்பியும் சொல்றேன், பேட் கமெண்ட் போடாதீங்க. உங்களுக்கு என் லைவ் வர பிடிக்கலனா தயவு செஞ்சு வராதீங்க. ஆனா எதுக்காக பேட் கமெண்ட் போடுறீங்க சொல்லுங்க? இருக்கிறது 4 பேர்னா, அந்த 4 பேர்லயுமே 3 பேர் பேட் கமெண்ட் போடுறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க?